திமுக எம்எல்ஏவின் மகன் மற்றும் மருமகள் மீதான வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் வரை இருவருக்கும் ஜாமீன் வழங்கக்கூடாது என கோரியுள்ள எவிடன்ஸ் கதிர் வழக்கினை சென்னை நீதிமன்றத்தில் நடத்தாமல் விழுப்புரம் நீதிமன்றத்தில் நடத்துவதற்கு தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சிறுமி சார்பில் நியமிக்கப்படும் மூத்த வழக்கறிஞரையே அரசு வழக்கறிஞராக நியமிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். குற்றவாளிகளுக்கு பிணை கொடுக்க கூடாது. குற்றவாளிகள் வலுவானவர்கள், அரசியல் ரீதியாகவும் ஜாதி ரீதியாகவும் பண ரீதியாகவும் வலுவானவர்கள். அட்லீஸ்ட் மினிமம் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண வரை பெரிய கொடுக்க கூடாது. 2 வழக்கு நான் உதாரணத்துக்கு சொல்ல வரேன். கௌசல்யா சங்கர் ஆணவ கொலை வழக்கில் தீர்ப்பு வர வரை பிணை கிடையாது. சேலம் ஆத்தூர் ராஜலட்சுமி கேஸ்ல, தலைவெட்டின கேஸ்ல தீர்ப்பு வருகிற வரை பிணை கிடையாது. கிட்டத்தட்ட 2018 அரெஸ்ட் பண்ணி 2020 போன ஆண்டு தான் தீர்ப்பு வந்துச்சு. 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் சிறையில் இருந்தார், பெயில உங்களை. அதே மாதிரிதான் இந்த வழக்கிலையும் அட்லீஸ்ட் மினிமம் சார்ஜ் ஷீட் வரை பிணை கொடுக்க கூடாது. இது பிணை கொடுக்க நீதிமன்றம் தானே. ஸ்டேட் என்ன செய்ய முடியும் அப்படின்னாக்கா ஸ்டேட் நினைச்சா செய்ய முடியும்.